விசாரணை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யூதாஸ்காரியோத் காட்டி கொடுத்த பிறகு ஆண்டவரை விசாரணைக்காக கூட்டு போறாங்க. ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, இத்தனை பேர்கிட்ட நம்முடைய ஆண்டவரை விசாரணைக்காக கூட்டு போறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கெத்சமனே தோட்டத்திலே அவருடைய ரத்தம் வேர்வை துளிகளாக வெளியே வந்ததுன்னு பார்த்தோம். ஏற்கனவே அவ்வளோ வேதனையில் இருந்த ஆண்டவர் இத்தனை இடத்துக்கும் விசாரணைக்கு போறாரு. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் மக்கள் அவருக்கு விரோதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இன்னும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இன்னொரு இடத்துல அந்த போர் சேவகர்கள் ஆண்டவரோட கண்ணை கட்டி அவர் மேலே துப்பி அவரை கன்னத்தில் அறைந்து உன்னை அடித்தது யாருன்னு உன் ஞான திருஷ்டியில் சொல் என்று சொல்லி அவரை மிகவும் ஏளனப்படுத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கிட்ட போயிட்டு வரும்பொழுதும் கடைசியாக அவரை பிலாத்தின் இடத்துல கூட்டு வராங்க. பிலாத்தின் இடத்துக்கு கூட்டு வந்த பிறகு பொதுவாக அந்த யூதர் முறைப்படி பண்டிகை நாளில் யாராவது ஒருத்தர் காவலில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை பிலாத்து விடுதலை செய்யலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே காவலில் பரபாஸ் என்ற ஒருத்தன் இருக்கான். அப்போ பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, நசரேயனாகிய இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று பிலாத்து கேட்டபொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாரும் பரபாசை விடுதலை செய்யும் என்று கூக்குரலிட்டாங்க. அப்போ நசரேயனாகிய இயேசுவை என்ன செய்ய வேண்டும், அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டு அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ பிலாத்து இந்த மனுஷர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும் போது மக்கள் இன்னும் கூக்குரலிட்டு சிலுவையில் அறையும் என்று அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். பிலாத்து இந்த மக்கள்லாம் அவர் மேலே இருக்கிற பொறாமையினால் இப்படி செய்கிறாங்கன்னு கண்டு கொண்டு இவங்களுடைய இவ்வளோ கூக்குரல்னால அவரை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மக்கள் முன்னாடி கையை கழுவி இந்த மனுஷனுடைய ரத்த பழிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிருந்த மக்கள்லாம் அதற்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த மனுஷனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் வரக்கிடுவது என்று சொன்னாங்க. ஆண்டவர் இவ்வளத்தையும் சகிச்சாரு. அதாவது சொல்லுவாங்க, அதாவது நம்ம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா போய் நிற்கலாம், இல்லை நம்ம தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கிறோமா ஓகே, யாரோ செஞ்ச தப்புக்கு ஒருத்தரும் செய்யாத தப்புக்கு நான் ஏன் போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தப்புக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து பார்ப்போமே, நமக்கு பிடிக்காதவங்க நம்ம யார் மேலே தான் பொறாமையாக இருக்கிறோமா? ஸோ அவங்க மேலே இருக்கிற பொறாமையினால் அவங்களுக்கு விரோதமான பொய் சாட்சிகளை அவங்களுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கிறோமா? நடந்ததை நடக்காததை நடந்ததுனோ யாருக்காவது விரோதமாவது நம்ம சொல்கிறோமா? ஸோ நம்ம யார் மேலாவது பொறாமையோடு இருக்கிறோமா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். பாவ சாபங்கள், தீராவியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள், தீராவியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீவானம் கலங்குவதேன், கர்த்தரேசு அண்டை ஓடிவா, கர்த்தரேசு அண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடவே சுரட்சகர் பாரிடு பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இலை பாருதல் தருவேசுவை இன்று தேடி நாடி நம்பிவா, இன்று தேடி நாடி நம்பிவா. பாவிக்கு புகலிடவே சுரட்சகர் பாரிடு பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடவே சுரட்சகர் பாரிடு பலியாக மாண்டாரே.